லாஸ்ட் விளாகோட ஆக்சுவல் கண்டினியூட்டியா வர வேண்டிய வீடியோ இதுதான். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடல. அந்த கடைசியா போட்ட விளாக்ல நான் திருச்செந்தூர் கோயிலே போய் படுத்திருந்திருப்பேன். அப்பவே நான் நினைச்சிருப்பேன் அடுத்த நாள் நான் உனக்காக நடந்து வரேன், எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துருந்தேன். அப்படி எங்க வீட்டுல இருந்து கோயில் எக்ஸாக்டா எத்தனை கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் வரும். அப்படி நடக்க தான் மத்தவங்களோட வேதனை எனக்கு புரிஞ்சுது. வெறும் ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. கண்ணில் பெற்ற பெட்ரோல் பங்க்ல உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் தண்ணியும் குடிச்சு ரெஸ்ட் எடுத்தேன். சில பேர் தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகாசியில இருந்தெல்லாம் முருகனுக்காக வெறுங்கால நடந்து வருவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் நடந்தனால வேர்வேல அதிகமா தண்ணி குடிச்சு திருச்செந்தூர் போர்டை பாக்குறதுக்குள்ளே எனக்கு உசுரும் போயிருச்சு. கால் பொத்து அங்கங்க வீங்கவும் செஞ்சிருச்சு. அப்படி என்ன பகல்லையா நடக்கிறேன்னு நினைப்பீங்க, ஆனாலும் எனக்கு கால் பொத்துருச்சு. எவ்வளவு பேர் குழந்தை கிடைக்கணும்னு நினைச்சு தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க பாருங்க இந்த மரத்துல. இந்த மரம் வந்து திருச்செந்தூர் தூண்டிகை விநாயகர் பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மரம். அண்ணங்காரனுக்கு வணக்கத்தை போட்டு தம்பிக்காரருக்கு அடுத்த ஒரு வணக்கத்தை போட்டு நான் நினைச்ச வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு நேரம் போகாத யாரோ ஒருத்தங்க கோயில் அப்படியே மண்ணில் செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த கடல் தண்ணி காலில் படும்போது இருக்குதே, ஐயோ அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு, அவ்வளோ சுகமா இருந்துச்சு. வேண்டுதல் முடிஞ்ச கையோட முருகன் மட்டும் இல்ல, நீங்களே எங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம். இதுக்கப்புறம் நாங்க நல்லா இருக்கணும், எங்க லைஃப்ல எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு.